ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஜூலை மாதம் 24க்கு பிறகு பெரிய கண்டம் முடிவடை போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இது மட்டுமே நடக்க போகுது. யாராலையும் இது மட்டும் நடக்கிறத தடுக்க முடியாது. அதுக்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு. கிரகங்களுடைய அமைப்பால் கன்னி ராசிக்காரங்களுக்கு எது மட்டும் நடக்கும், என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கன்னி ராசிக்காரங்க கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் விதின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியை விட நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான். உண்மையாலுமே நவக்கிரகங்கள் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெற்றாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நாளும் திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாற மாற அதற்கேற்ப நமக்கு பலன்களும் மாறிக்கிட்டே இருக்கும். அதன்படி சூரியன் கடகராசிக்கு வந்துட்டார். இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த நாளை கடக மாதம் என்று அழைக்கப்படும், அதுவும் ஆடி மாதம் என்று அழைக்கப்படும். மற்ற மாதங்களை விட பல சிறப்புகளை தன்னுள் அடக்கி இருக்கிறது ஆடி மாதம். ஆடி மாதத்துடைய சிறப்பு பலன்களையும் ஆடி மாதத்துடைய சிறப்புகளோடு உங்களுக்கான பலன்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்புகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கிரகங்கள் எப்படி அமைகிறது அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆடியுடைய சிறப்பை ஷேர் பண்ணிடுறேன். மற்ற எல்லாத்த விட ஆடிக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ வழிபாடுகள் எல்லாத்துக்குமே உகந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதமானது கருதப்படுகிறது. ஆடி மாதம் சாதாரண மாதம் கிடையாது. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, கிராமதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, அதுக்கப்புறமேட்டு சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என இந்த மாதிரி அனைத்து வழிபாடுகளுக்கும் ஒரு ஏற்ற மாதமாக ஆடி மாதமானது கருதப்படுகிறது. ஆக்சுவலி இந்த ஆடி மாதம் இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு உண்டு. ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை அதனால் சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பது உண்டு. ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே விழாங்கிறது ஃபஸ்ட்டு கலக்கட்டும். ஆக்சுவலி இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு வழிபாடு, பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா, இந்த மாதிரி அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் கூட சூரிய நகர்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரண்டு விதமாக பிரிக்கப்படும். ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தாட்சாயணம் என இரு பிரிவுகள் பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இது காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். அதே போல் சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சாயண காலமாகும். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாயண காலமாக பிரிக்கப்படுகிறது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். ஸோ தாட்சாயண காலம் தொடங்கி ஆடி மாதத்தில் சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் இருக்குது. அதே போல் உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாயண காலத்தில் ஆடி மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற ஒரு பழமொழியோடு அழைக்கப்படுது. ஆடியில்
ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த சமய தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே தடுக்க வேப்பிலை மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபாடு செய்கிறது உடலுக்கு நல்லது. அதுவும் குளிச்சு தரக்கூடிய கூழ் ஊற்றுறது இதனால தான் பாரம்பரிய முறையாக ஆடியில் கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே போல் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை சூப்பராக பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்படும். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது. ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல, அது அவர்கள் அறியாமையால் சொல்வது. பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மானமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம் என்பதே இதன் பொருள் என்று குறிப்பிடப்படுது. அதே போல் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இந்த மாதிரி சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பும் கடைபிடிக்கப்படுது. இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதம் இந்த டைம் ஜூலை 17/7/2026 பிறந்தது. அதுவும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்தது. இது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த மாதத்தில் அருகில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டையே சுத்தம் செய்து அலங்கரித்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மெயினாக அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்களை பாடி வழிபாடு செய்து அம்மன் அருளை பெறுங்க. ஸோ ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இப்பேற்பட்ட ஆடியில் உங்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ தெரிஞ்சுக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசிக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததில்ல, அதெல்லாம் இந்த ஆடியில் நிறைவேறும். ஆக்சுவலி கன்னிராசி நேயர்களுக்கு பிரபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வகையில் முன்னேற்றம் உண்டு. பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார். தங்கு தடைகள் தானாகவே விலகும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உச்சகுருவின் பார்வை அவர் மீது பதியறதுனால ஆரோக்கிய தொல்லைங்கிறது உங்களுக்கு அகலோ. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். மனதில் இருந்த இனம் புரியாத கவலை அகலோ. 9வது இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பதால் தந்தை வழி ஆதரவு உண்டு. அவர்கள் வழியில் தனவரவு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த தனவரவை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஆடி 15ஆம் தேதி கரெக்டாக ஜூலை 31 அன்னைக்கு கடக ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவு இணைகிறார். ஸோ இதனால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். கடல் தாண்டி வரக்கூடிய தொழில்கள் ஆதாயம் தரும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார். ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வேண்டுமென்று விரும்பினால் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். அதோடு உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பணம் பல வழிகளில் பையன் நிரப்போம். வந்த பாக்கிகளும் வசூலாகும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும்ங்கிற உங்கள் எண்ணம் நிறைவேறும். ஸோ இந்த கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பெரிய கண்டம் முடிந்து இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன, அதுக்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே
தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.